Students, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினா exercise 8.2 இதுல வந்து trigonometry values வந்து நம்ம பேஸ் பண்ணி இந்த எக்சர்சைஸ் போட போறோம். சோ trigonometry values எப்படி சொல்றேன் பாருங்க. என்னென்ன values நமக்கு தெரியணும் அப்படினா sin theta, cos theta, tan theta, cosecant theta, secant theta, cot theta. சரிங்களா? சோ இதுல என்னென்ன values நம்ம போட போறோம்னு பாருங்க. Angle with 0 degree, 30 degree, 45 degree, 60 degree, 90 degree. சரிங்களா? நான் ஃபர்ஸ்ட் இந்த வேல்யூஸ் நம்ம இதுல அப்ளை பண்ணிடலாம். ஒரு வேல்யூ எப்படி வந்தது நான் உங்களுக்கு கிளியரா சொல்றேன். சோ இங்க பாருங்க sin 0 ஃபார்முலா வந்து 0, sin 30 1/2, sin 45 1/√2, sin 60 √3/2, sin 90 what அப்படியே ரிவர்ஸ்ல போடுங்க what அப்படியே இங்க என்ன இருக்கு √3/2 இங்க 1/√2 1/2 0 புரிஞ்சுங்களா நெக்ஸ்ட் tan θ னா ஃபார்முலா வந்து sin θ divided by cos θ சோ இது ரெண்டுமே டிவைட் பண்ணா இந்த வேல்யூஸ் வரும் சோ உங்களுக்கு இந்த ரெண்டு வேல்யூஸே வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்ததுன்னா உங்களுக்கு கிளியரா சொல்லி தர போறேன் பாருங்க ஓகே இந்த ரெண்டு லைன் தெரிஞ்சாலே உங்களுக்கு அடுத்ததெல்லாம் ஈஸியா நீங்களே போடலாம் சோ இந்த ரெண்டு லைனும் வந்து உங்களுக்கு எப்படி வந்து நான் உங்களுக்கு கிளியரா சொல்லி தரேன் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வேல்யூ வெச்சுக்கோங்க 5 fingers ஓகேங்களா ஒவ்வொண்ணா வந்து பாத்தீங்கன்னா இது வந்து 0 டிகிரி இது வந்து 30 டிகிரி இது வந்து 45 டிகிரி இது வந்து 60 டிகிரி இது வந்து 90 டிகிரி சரிங்களா நல்லா பாத்துக்கோங்க இப்படி வெச்சுக்கோங்க சோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா இப்போ sin values நம்ம போட போறோம் சரிங்களா sin values எப்படினா sin ஓட வேல்யூ வந்து இந்த டைரக்ஷன்ல பார்க்கணும் இந்த டைரக்ஷன்ல தான் sin θ ஓகே இப்போ 0 இருக்குங்களா இந்த வேல்யூ இருக்குங்களா இதுக்கு முன்னாடி ஏதாச்சும் ஒரு ஃபிங்கர் இருக்கா உங்களுக்கு சோ ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா என்ன அப்படினா ரூட் டிவைடட் பை 2 இந்த ஃபார்முலால இப்போ நம்ம சொல்ல போறோம் சோ ஃபிங்கர்ஸோட கவுண்ட் ஓகேங்களா இப்போ 0வா இந்த ஃபிங்கருக்கு முன்னாடி ஏதாச்சும் இருக்கா இல்ல சோ 0 இதான் வந்து sin 0 ஓட வேல்யூ சோ நெக்ஸ்ட் sin 30 ஓட வேல்யூ sin 30 ஓட வேல்யூ இதானே sin 30 sin 30 னா என்னது இந்த வேல்யூக்கு முன்னாடி எத்தனை வேல்யூ இருக்கு ஒரே ஒரு வேல்யூ இருக்குங்களா சோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1/2 நெக்ஸ்ட் sin 45 டிகிரி sin 45 இங்க இருக்கா இதுக்கு முன்னாடி எத்தனை வேல்யூ இருக்கு ரெண்டு இருக்குங்களா சோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 divided by 2 next sin 60 sin 60 நல்லா பாத்துக்கோங்க sin 60 இங்க இருக்கு இதுக்கு முன்னாடி எத்தனை வேல்யூ இருக்கு 1 2 3 so √3 divided by 2 so sin 90 sin 90 பாத்தீங்கன்னா இந்த இடத்துல sin 90 ஆ 1 2 3 4 எத்தனை வேல்யூ இருக்கு 4 இருக்குங்களா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 divided by 2 நல்லா பாத்துக்கோங்க ரூட் fingers ஓட கவுண்ட் சரிங்களா எத்தனை ஃபிங்கர் இருக்கு சரிங்களா divided by 2 இதான் ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த ஞாபகம் ஈஸியா போடலாம் அவ்வளவுதான் அப்படியே இங்க செக் பண்ணுவோமா sin 0 இங்க என்ன போட்டோம் sin 0 √0/2 √0/2 என்னது 0 கரெக்ட்டா வந்துச்சுங்களா நெக்ஸ்ட் sin 30 னா √1/2 √1/2 னா 1/2 √1 என்னது 1/2 வந்துச்சுங்களா நெக்ஸ்ட் sin 45 பாருங்க √2/2 இருக்கு நல்லா பாத்துக்கோங்க √2 divided by 2 னா இது எப்படி பிரிக்கலாம்னா மேல √2 அப்படியே வெச்சுக்கோங்க கீழ 2 இருக்குல 2 னா எப்படி எழுதலாம் √2 * √2 னு எழுதலாமா சோ √2 கேன்சல் ஆயிடும் சோ ஆன்சர் 1/√2 வந்துச்சுங்களா நெக்ஸ்ட் sin 60 பாருங்க √3/2 வந்துச்சுங்களா sin 90 பாருங்க √4 divided by 2 போட்டுங்க √4 அப்படினா என்னது 2 √4 னா 2 2/2 2 2 கேன்சல் ஆன்சர் என்னது 1 புரிஞ்சுங்களா வந்துச்சுங்களா அத ஒண்ணு மட்டும் படிங்க காசுமா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா போடலாம் எப்படினா இப்படி கூட எடுத்துக்கலாம் இப்படி வெச்சுக்கோங்க இப்படி எடுத்து இப்படி வெச்சாலே உங்களுக்கு ஈஸியா இருக்கும் வெச்சுக்கோங்க இப்போ காசுக்கு பாருங்க இதே 0 30 45
60 90 தென் இதெல்லாம் போட்டோம். இப்போ சைன்னா இந்த டைரக்ஷன், காஸ்னா இந்த டைரக்ஷன், காஸ் தீட்டானா இந்த டைரக்ஷன். இப்போ 0 இந்த இடத்துல தான் இருக்கு. இந்த இடத்துல இருந்து இந்த டைரக்ஷன்ல பாருங்க எத்தனை விரல் இருக்கு. 1 2 3 4. So cos 0 equal to square root of fingers count 1 2 3 4. 4 fingers divided by 2 formula. So root 4 என்னது 2 by 2. 2 and 2 cancel ஆயிடுச்சு. ஆன்சர் என்னது 1. வந்துச்சுங்களா? நெக்ஸ்ட் cos 30. cos 30. cos 30 ல இந்த இடத்துல இந்த டைரக்ஷன்ல தான் பார்க்கணும். நல்லா பாத்துக்கோங்க, இந்த டைரக்ஷன் தான் பார்க்கணும். இங்க 30 இங்க எடுக்கிறோம். இதுக்கு அடுத்து எத்தனை வேல் இருக்கு? 1 2 3 வேல் இருக்குங்களா? ரூட் ஃபிங்கர்ஸ் கவுண்ட் டிவைடட் பை 2 ரூட் 3 by 2 வந்துச்சுங்களா? நெக்ஸ்ட் இப்போ நான் 45 இங்க இருக்கேன். இந்த டைரக்ஷன் அதான் இந்த டைரக்ஷன் தான் பார்க்கணும் சொன்னேன். இதுக்கு 45 க்கு அடுத்து எத்தனை ஃபிங்கர்ஸ் இருக்கு? ரெண்டே ரெண்டு ஃபிங்கர்ஸ் இருக்கு. So cos 45 is equal to root 2 divided by 2. root 2 divided by 2 ஆல்ரெடி நீங்க சால்வ் பண்ணி காட்டிருக்கேன் பாருங்க. root 2 divided by 2 னா 1 by root 2 தானே? So 1 by root 2 1 by root 2 வந்துருச்சுங்களா? நெக்ஸ்ட் cos 60 இங்க இருக்கு, இந்த இடத்துல இருக்கு. இதுக்கு அடுத்து எத்தனை வேல் இருக்கு? ஒரே ஒரு வேல் தான் இருக்கு. So cos 60 equal to root 1 by 2. root 1 by 2 னா 1 by 2 1 by 2 வந்துச்சுங்களா? நெக்ஸ்ட் cos 90 இந்த இடத்துல இதுக்கு அடுத்து வேல் இருக்கா? இல்லையே. So cos 90 cos 90 னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் எந்த ஃபிங்கர்ஸ் இதுக்கு அடுத்து எதுவுமே இல்ல 0 டிவைட் பை 2 ரூட் 0 என்னது 0 0 வந்துச்சுங்களா? அவ்வளவுதான். கிளியரா புரிஞ்சுங்களா? இதான் வேல்யூஸ். இந்த வேல்யூஸ் நீங்க மனப்பாடம் பண்ணவே தேவையில்லை. ஈஸியா ஒரு 5 ஃபிங்கர் வச்சு நீங்க ஈஸியா போட்டு போயிட்டே இருக்கலாம். சோ ஒன்னு போட்டுட்டு ரிவர்ஸ் செகண்ட் வந்து போட்டு பார்க்கணும்ல, செகண்ட் ரிவர்ஸ்லயே போடுங்க. இங்க 1 இருக்கா 1 ரூட் 3 by 2 இங்க இருக்கா, அப்படியே ரிவர்ஸ்லயே போட்டு கூட போலாம். சோ உங்களுக்கு தெரியறதுக்காக சொல்லி தந்தேன். sin அப்படினா clockwise direction. clock எந்த டைரக்ஷன் இதுதானே போகும் 1 2 3 4. cos னா anti clockwise direction அப்படினா clock opposite direction. நல்லா பாத்துக்கோங்க. clockwise direction அப்படின்றது clock சுத்தும் பாத்தீங்களா? clock எந்த direction சுத்தோ அது clockwise. சோ அப்ப sin ன்றது clockwise வச்சுக்கோங்க. cos ன்றது anti clockwise. clock க்கு opposite direction இல்ல சுத்துறது anti clockwise. அது வந்து cos. ஓகேங்களா? ஃபார்முலா வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் fingers ஓட count. ஓகேங்களா? நான் சொன்னேன்ல அந்த count fingers ஓட count divided by 2. இதுதான் ஃபார்முலா. சோ இந்த ஃபார்முலா வச்சே போட்டுக்கலாம். புரிஞ்சுங்களா? கிளியரா புரிஞ்சுங்களா? இப்போ tan எப்படி போடணும் அப்படினா tan னா ஃபார்முலா sin theta by cos theta. sin theta 0 divided by 1. 0 by 1 is 0. ஓகேங்களா? அதே மாதிரி sin 30 tan 30 வந்து sin 30 by cos 30 அப்படி டிவைட் பண்ணுங்க. டிவைட் பண்ணா வரும் 1 by 2 divided by root 3 by 2. 2 and 2 கேன்சல் ஆயிடும். So 1 by root 3. புரிஞ்சுங்களா? நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்து இவங்க ரெண்டு பேர் டிவைட் பண்ண ஒரே வேல்யூ தான் இருக்கு. கேன்சலேஷன் என்ன ஆகும் 1. இவங்க ரெண்டு பேர் டிவைட் பண்ணா வரும் பாருங்க root 3 by 2 divided by 1 by 2. ஓகேங்களா? கீழ இந்த 2 and 2 கேன்சல் ஆயிடும். வெறும் root 3. So 0 by 1 is 0. 1 by 0 is undefined. Undefined அப்படினா infinity. இது வந்து undefined. define பண்ண முடியாது. அதான் infinity சொல்லுவாங்க. 0 by 1 is 0. இது டிவைட் பண்ணா 0 தான் வரும். ஆனா 1 divided by 0 is undefined. So cosecant theta எப்படி போறது? அப்படி ஈஸி. cosecant theta is reciprocal of sin theta. So sin theta sin 0 இருக்கா? reciprocal 1 by தான் reciprocal சொல்லுவாங்க. 1 by 0 is undefined. ஓகேங்களா? 1 by 0 is undefined. 1 by 2 இருக்கு, reciprocal பண்ணா 2 by 1. So 2 ன்னு போட்டுக்கோங்க. 1 by root 2 இருக்கு, reciprocal பண்ணா root 2 by 1. So root 3 by 2 reciprocal பண்ணா 2 by root 3. 1 by 1 reciprocal பண்ணா 1 தான். ஏன்னா 1 by 1 1. 1 by 0 தான் undefined. ஓகேங்களா? நெக்ஸ்ட் secant theta எப்படி போடுறது அப்படினா ஒண்ணுனா திருப்பியும் காசோட ரெசிப்ரோக்கல் தான். இல்ல எனக்கு கஷ்டமா இருந்தா cosecant போடிங்க, அப்படியே ரிவர்ஸ்ல போடுங்க. cosecant என்ன போடு 1 ஆ இங்க ரிவர்ஸ்ல போடுங்க. 2 by root 3 ஆ இங்க root 2 ஆ இங்க 2 ஆ இது infinity. cot வந்து tan க்கு அப்படியே ரிவர்ஸ்ல இருந்து வாங்க. tan இங்க வந்து என்ன இருக்கு undefined இங்க இருக்கா. சோ ஃபர்ஸ்ட்ல வரும். நெக்ஸ்ட் என்ன இருக்கு இந்த சைடு root 3. அதுக்கு அடுத்து என்ன இருக்கு 1. அதுக்கு அடுத்து என்ன இருக்கு 1 by root 3. அதுக்கு அடுத்து என்ன இருக்கு 0. சோ இது பேர் undefined சொல்லுவாங்க. infinity வந்து undefined சொல்லுவாங்க. இதுதான் டேபிள். இந்த டேபிள் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்டான டேபிள். இது 10th மட்டும் தான் வரும் இல்ல,
10th இருந்து நீங்க படிக்கிற எல்லா செக்ஷன் அந்த எல்லா கிளாसेसலயும் 11th 12th காலேஜ்ல எல்லா இடத்துலயும் யூஸ் ஆகும் இந்த டேபிள். சோ இந்த டேபிள் நல்லா தரவா படிச்சுக்கோங்க. கிளியரா உங்களுக்கு சொல்லி தந்துட்டேன். இந்த டேபிள் இப்ப படிச்சாதான் இந்த எக்ஸர்சைஸ்ல இருக்க எல்லா சம்ஸும் உங்களால போட முடியும். கிளியரா சொல்லிட்டேன், புரிஞ்சுக்கோங்க, நல்லா பார்த்துக்கோங்க. சைன்ன்றது எப்படி சொன்னேன், கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல பார்க்கணும். இன்னொரு வாட்டி பாருங்க, நான் அப்படியே வச்சு இன்னொரு வாட்டி சொல்றேன். இந்த sin 0வா, sin 0 எப்படி பார்க்கணும் சொன்னேன், இந்த டைரக்ஷன்ல இந்த டைரக்ஷன் தான பார்க்கறோம். இந்த விரலுக்கு அடுத்து ஏதாச்சும் விரல் இருக்கா, இல்ல. சோ அதனால 0. இப்போ 30 டிகிரியா, 30 டிகிரினா இந்த இடத்துல இருக்கு. இந்த டைரக்ஷன்ல ஏதாச்சும் விரல் இருக்கா, இருக்கு, ஒரு விரல் இருக்கு. 45 டிகிரி முன்னாடி பாருங்க, ரெண்டு விரல் இருக்கு. 60 டிகிரி முன்னாடி பாருங்க, மூணு விரல் இருக்கு. 90 டிகிரி முன்னாடி பாருங்க, நாலு விரல் இருக்கு. அதான் நான் போடுங்க டைரக்டா. ஃபார்முலா வந்து ரூட் ஆஃப் ஃபிங்கர்ஸ், அதான் எத்தனை ஃபிங்கர்ஸ் இருக்கு டிவைடட் பை 2. புரிஞ்சுங்களா? அதே வந்து காஸ் வந்து பாத்தீங்கன்னா, காஸ்ல வந்து கிளியரா பாருங்க, காஸ்ல இந்த டைரக்ஷன்ல பார்க்கணும். 0 டிகிரி, 0 டிகிரிக்கு அடுத்து எத்தனை விரல் இருக்கு, 1 2 3 4, அது நாலு விரல் இருக்கு. ஓகேங்களா? அதுக்கு அடுத்து 45 டிகிரி, 30 டிகிரி, 30 டிகிரிக்கு அடுத்து பாத்தீங்கன்னா மூணு விரல் இருக்கு. 45 டிகிரிக்கு அடுத்து ரெண்டு விரல் இருக்கு. 60 டிகிரிக்கு அடுத்து ஒரு விரல் இருக்கு. 90 டிகிரிக்கு அடுத்து விரல் இருக்கு. சோ இந்த ஃபார்மட் யூஸ் பண்ணிட்டா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? நல்லா இம்பார்ட்டன்டான இது கான்செப்ட், இது பாத்துக்கோங்க. நல்லா எல்லா ஃபார்முலாஸும் தரவா படிச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ சம்ஸ் போவோமா? ஓகே ஸ்டூடண்ட்ஸ், இப்போ பாருங்க, இப்போ நம்ம டேபிள் வந்து தரவா நீங்க எழுதி வச்சுக்கோங்க. டேபிள் எழுதிட்டு நீங்க பக்கத்துல வச்சுட்டு இதை கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். பாருங்க, sin 60, sin 60 ஓட வேல்யூ நமக்கு என்ன அப்படின்னா √3 டிவைடட் பை 2. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் சம் போறோம். ஃபர்ஸ்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் போட போறோம். sin 60 cos 30 மல்டிப்ளைல இருக்குங்களா, cos 30, cos 30 னா √3 பை 2 பிளஸ் sin 30, sin 30 யாரே 1 பை 2, cos 60 யாரே 1 பை 2. புரிஞ்சுங்களா? சோ மல்டிப்ளிகேஷன் இருக்குங்க, மல்டிப்ளை பண்ணுங்க. √3 * √3 என்னதுடா 3, 2 2 தான் என்னது 4 பிளஸ் 1 1 சார் 1, 2 2 சார் 4. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 4, இங்க 3, இங்க 1, 3 பிளஸ் 1, 4 டிவைடட் பை 4, 4 4 கேன்சல் ஆயிடும், ஆன்சர் 1. அவ்வளவுதான். புரிஞ்சு? ஜஸ்ட் வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணி எல்சிஎம் எடுத்தீங்கன்னா ஆன்சர் வந்துரும் உங்களுக்கு. சோ நெக்ஸ்ட் சம் பாருங்க, 2 tan 45 what ஸ்கொயர்ல இருந்தா ஸ்கொயர் பண்ணுங்க பிளஸ் cos 30 √3 by 2 the whole square minus sin 60 √3 by 2 the whole square, sin square 60 நால √3 by 2 the whole square. சோ இந்த ரெண்டுமே ஒரே மாதிரி கேன்சல் பண்றீங்க. பிளஸ் சைடு மைனஸ் சைடுனால கேன்சல். 2 into 1 square now 1, 2 into 1 2. சோ இதான் உங்களோட ஆன்சர். புரிஞ்சுங்களா? இது ரெண்டுமே இது வந்து பாத்தீங்கன்னா ஒன் வேர்ட்ல கேட்பாங்க. இப்போ போட போற சம் வந்து இம்பார்ட்டன்ட் சம். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் சம் பாருங்க. cos 45 divided by secant 30 plus cosecant 30. ஓகேங்களா? நல்லா பாருங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது. cos 45 என்னது 1 by √2 divided by secant 30 2 by √3 plus cosecant 30. cosecant 30 ன்றது 2. சரிங்களா? நான் என்ன பண்ண போறேன், 1 by √2 கீழ வந்து LCM எடுங்க. LCM எடுத்தா 2 plus 2 √3 divided by √3. ரொம்ப இம்பார்ட்டன்டான சம் பாரு, கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனிங்க. சோ இது நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன், 1 by √2 இத ரெசிப்ரோக்கல் எழுத போறேன். ரெசிப்ரோக்கல் எழுதினா √3 divided by இதுல வந்து பாத்தீங்கன்னா இது ரெண்டு இது கம்பேர் பண்ணா இதுனா பெரிய நம்பர். சோ அத ஃபர்ஸ்ட்ல எழுதிக்கோங்க, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. 2 √3 plus 2. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் பாருங்க, √3 மேல இருக்கும், கீழ என்ன பண்ண போறேன், இந்த √2 உள்ள மல்டிப்ளை பண்ண போறேன். அப்போ 2 √3 into √2 வந்து √6 plus 2 √2. இப்போ என்ன பண்ண போறேன் அப்படினா √3 கான்ஜுகேட் அத ரேஷனலைசிங் பண்ண போறேன். ரேஷனலைசிங் உங்களுக்கு தெரியும், 9th ல படிச்சிருப்பீங்க.
2 root 2 இருக்கா ரேஷனலைசிங் பண்ணா என்ன இந்த சைடு மட்டும் மாறும் 2 root 6 minus 2 root 2 divided by 2 root 6 minus 2 root 2 ஓகேங்களா நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் பாருங்க root 3 உள்ள மல்டிப்ளை பண்ண போறேன் மல்டிப்ளை பண்ணா வரும் 2 root 6 into root 3 வந்து root 18 minus 2 root 3 into root 2 வந்து root 6 divided by a plus b into a minus b a plus b into a minus b formula on the a square minus b square so 2 root 6 the whole square minus 2 root 2 the whole square next step என்ன பண்ண போறோம் 2 ஓகேங்களா root 18 இருக்குங்களா எப்படி பிரிக்கலாம் square root of 3 into 3 into 2 minus இது பிரிக்க முடியாது root 3 into root 2 பிரிக்கலாம் root 3 into 2 நானா வந்து ரூட்ல இருந்து வெளிய எடுக்க முடியாது இங்க வந்து பார்த்தா ரூட்ல வெளிய எடுக்கலாம் அதனால பிரிக்க தேவையில்ல விட்டுருங்க கீழ பாருங்க 2 square 4 root 6 whole square 6 minus 2 square 4 root 2 whole square 2 புரிஞ்சுங்களா இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படினா இங்க 2 இருக்கு இங்க 2 இருக்கு root 2 வெளிய எடுத்துங்க 2 வெளிய எடுத்தா வரும் root 3 into 3 into 2 minus root 6 divided by 6 4s are 24 minus 8 so 2 into இது ரூட்ல 2 3 இருக்கு ரூட்ல வெளிய எடுங்க 3 root 2 minus root 6 divided by 24 8 which is 16 2 ones are 2 8s are அப்ப என்ன ஆகுது 3 root 2 minus root 6 divided by 8 so உங்களோட ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 3 root 2 minus root 6 divided by 8 இன்னொரு வாட்டி கிளியரா சொல்லி தரேன் நல்லா பாத்துக்கோங்க cos 45 னா 1 by root 2 வேல்யூ secant 30 னா 2 by root 3 cosecant 30 னா 2 LCM எடுத்தா உங்களுக்கு இந்த மாதிரி வரும் இத வந்து நம்ம இந்த ரெசிப்ரோக்கல் பண்ணோம் அப்படினா 3 வந்து மேல root 3 மேல போய்டும் 2 root 3 plus 2 னு வந்துரும் இந்த root 2 உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டேன் மல்டிப்ளை பண்ணா இந்த மாதிரி ஒரு டேர்ம் கிடைக்கும் நல்லா பாத்துக்கோங்க 2 plus 2 root 3 போடலாம் ஏன் 2 root 3 plus 2 போட்டேன் அப்படினா கான்ஜுகேட் எடுக்க போறோம் சோ கான்ஜுகேட் எடுக்கும்போது எப்பவுமே முன்னாடி வந்து பெரிய நம்பரா இருந்தா கொஞ்சம் நமக்கு ஒரு ஸ்டெப் மிச்சமாகும் அதுதான் சோ அதனால நான் என்ன பண்ணேன் இவங்க ரெண்டு பேர்ல எது பெருசா இருக்கு பாருங்க சோ 2 root 3 பெரிய நம்பர் இருக்கனால சோ ஃப்ரண்ட்ல எழுதிட்டேன் எப்படி எழுதிக்கலாம் நார்மல் டே போட்டாலும் ஆன்சர் வரும் சோ ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா வரும் அவ்வளவுதான் சோ 2 root 3 plus 2 னு வந்துச்சுங்களா சோ இந்த root 2 ல மல்டிப்ளை பண்ணா 2 root 6 plus 2 root 2 வந்து இதுக்கு அடுத்து வந்து ரேஷனலைசிங் பண்ணேன் ரேஷனலைசிங் பண்ணா 2 root 6 plus root 2 இருந்தா சைடுல மத்தியில போடுவீங்க 2 root 6 minus 2 root 2 2 root 6 minus root 2 ஓகே 2 root 2 இது வந்து a இது எப்படி இருக்கு a plus b இது வந்து a minus b ஃபார்மட்ல இருக்கு ஃபார்முலா என்னது a square minus b square கீழ எழுதிட்டேன் மேல வந்து root 3 உள்ள மல்டிப்ளை பண்ணேன் 2 root 6 into root 3 வந்து root 18 root 2 into root 3 வந்து root 6 இப்போ இவங்க ரெண்டு பேர்ல வந்து பாத்தீங்கன்னா 2 இருக்கு 2 காமனா வெளிய எடுத்துட்டேன் வெளிய எடுத்து அந்த டேம் மேல போட்டுட்டு கீழ வந்து மல்டிப்ளை பண்ணிட்டேன் 6 4 are 24 minus 8 இப்போ இங்க ரூட்டுக்குள்ள பாருங்க 2 3 இருக்கு சோ ரூட்ல இருந்து வெளிய எடுக்கலாம் சோ வெளிய எடுத்துட்டேன் இந்த ரூட் 2 மட்டும் உள்ள போட்டுட்டேன் இத மைனஸ் தான் பண்ண முடியாது சோ இந்த 2 கீழ வந்து 24 8 which is 16 so 2 ones are 2 8s are cancel பண்ணிட்டேன் சோ ஃபைனல் ஆன்சர் வந்து 3 root 2 minus root 6 divided by 8 ஓகேங்களா இப்போ நெக்ஸ்ட் போடுவோமா ஓகே ஸ்டூடண்ட்ஸ் இப்போ பாருங்க fourth subdivision வந்து நீங்க ட்ரை பண்ணுங்க ஹோம்வொர்க்கா ட்ரை பண்ணுங்க நான் ஹோம்வொர்க் சம் எழுதி போறேன் நான் லாஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா இந்த எக்ஸசைஸ் ஹோம்வொர்க் அதெல்லாம் எழுதி போடுறேன் fifth subdivision பாருங்க 5 cos square 60 cos 60 டர்லாம் 1 by 2 the whole square கரெக்ட்டா ஸ்கொயர் இருக்கா ஸ்கொயர் போட்டேன் plus 4 secant 30 2 by root 3 the whole square tan square 45 1 square divided by sin square 30 1 by 2 the whole square cos square sin 30 ன்றது 1 by 2 ஸ்கொயர் பண்ணா 1 by 2 whole square cos 30 னா root 3 by 2 the whole square ஓகேங்களா நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் 5 1 by 2 whole square வந்து 1 by 4 plus 4 into 2 square 4 root 3 square வந்து 3 minus 1 divided by 1 by 4 plus root 3 whole square என்னது 3 by 4 ஓகேங்களா அப்ப எப்படி எழுதுவீங்க 5 by 4 plus 16 by 3 minus 1 இது LCM எடுத்தீங்கன்னா 4 1 plus 3 ஓகேங்களா இப்போ நெக்ஸ்ட் LCM எடுத்தீங்கன்னா 12 வரும் 12 வந்தா வரும்
இங்க பாத்தீங்கன்னா 3 ஆல மல்டிப்ளை பண்ணனும். இங்க 3 ஆல மல்டிப்ளை பண்ணனும். 5 3s are 15. இங்க 4 ஆல மல்டிப்ளை பண்ணனும். இங்க 4 ஆல மல்டிப்ளை பண்ணனும். 16 4s are 64. கீழ வந்து 12 வரணும்னா 12 ஆல டிவைட் பண்ணனும். 12 ஆல மல்டிப்ளை பண்ணனும். 12 1s are 12. கீழ வந்து 4/4 இது வந்து கேன்சல் ஆயிடும். 64 ல 12 போயிடுச்சுனா 52. So 15 plus 52 divided by 12. 52 plus 15 67 divided by 12. So இதான் உங்களோட ஆன்சர். இன்னொரு வாட்டி சொல்றேன். 5 cos 16 அது cos 16 அந்த டேபிளை தரவா படிக்கப்ப ஈஸியா இருக்கும். நான் பாருங்க டேபிளே பார்க்கற டக்குன்னு போறேன்னா நீங்களும் அதே மாதிரி படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சரிங்களா? So cos 16 1/2 the whole square plus 4 secant 30 secant 30 னா 2/√3 the whole square tan 45 1 கீழே அதே மாதிரி sin 30 னா 1/2 ஸ்கொயர் க்கு ஸ்கொயர் cos 30 னா √3/2 இங்க ஸ்கொயர் வந்து ஸ்கொயர் போட்டேன். சோ எல்சிஎம் எடுத்தேன். கீழ தானே ஃபர்ஸ்ட் கீழ எல்சிஎம் எடுத்துங்க. எல்சிஎம் எடுத்தா 4/4 சோ கேன்சல் ஆயிடும். கீழ கேன்சல் ஆயிடும். மேல மட்டும் பாருங்க 5/4 + 16/3 வருது. சோ எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 12 வரும். நல்லா பாத்துக்கோங்க. எல்சிஎம் எடுத்தா வரும் 4 3s are எல்சிஎம் எடுத்தா 12 தானே எல்சிஎம் எல்சிஎம் வந்து 12 இந்த இடத்துல. சோ 12 வரணும் அப்படினா இங்க 4 இருக்கு. எதை மல்டிப்ளை பண்ணா 12 வரும்? 3 ஆல மல்டிப்ளை பண்ணனும். மேல 3 ஆல மல்டிப்ளை பண்ணி இங்க பாருங்க 3 இருக்கு. 4 ஆல மல்டிப்ளை பண்ணா 12 வரும். மேலே 4 ஆல மல்டிப்ளை பண்ணனும். இங்க கீழ வந்தீங்கன்னா 1 இருக்கு. சோ அதனால 12 ஆல மல்டிப்ளை பண்ணா 12 ஆல டிவைட் பண்ணா 5 3s are 15 16 4s are 64 1 12s are 12. So 64 ல 12 போயிடுச்சுனா 52 plus 15 வந்து 67 divided by 12. சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் சம் போடுவோமா? ஓகே ஸ்டூடண்ட்ஸ், இது பாருங்க ரொம்ப இம்பார்ட்டன்டான சம் இது. இம்பார்ட்டன்ட் 4 மார்க் இல்ல 3 மார்க்ல கேட்பாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம் பாருங்க. எப்படி போடணும் சொல்லி தரேன். tan a + b = √3 தான். in terms of tan ல எப்போ √3 வரும் அப்படினா tan 60 ல வரும். எப்போ வரும்? tan 60. ஓகேங்களா? இந்த tan கம்பேர் பண்ணுங்க. உள்ள என்ன இருக்கு? a + b இங்க என்ன இருக்கு? 60. ஓ a + b = 60 டிகிரி. இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் இங்க என்ன இருக்கு? tan a - b = 1/√3. இங்க வந்து பாத்தீங்கன்னா tan a + b = √3. இப்படி ஃபர்ஸ்ட் இது எழுதிக்கோங்க தந்தத. அப்புறமா கம்பேர் பண்ணி பாருங்க. அதே மாதிரி tan a - b = 1/√3. tan a - b = 1/√3 tan எப்போ வரும்? tan 30 ல வரும். சோ கம்பேர் பண்ணுங்க. இங்க tan இருக்கு. உள்ள என்ன இருக்கு? a - b இங்க என்ன இருக்கு? 30. அப்ப a - b = 30 டிகிரி. So in second equation elimination method யூஸ் பண்ணலாம். elimination method யூஸ் பண்ணலாமா? a + b = 60 degree, a - b = 30 degree. அப்படி elimination பண்ணா a + a என்ன வரும்? 2a = 60 + 30 என்னது? 90. a = 90 divided by 2. 2 1 are 245. So 45 degree. புரிஞ்சுங்களா? ஆன்சர் வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா 90 குள்ள தான் வரணும். சரிங்களா? அதே மாதிரி a + a வந்து 45 கண்டுபிடிச்சோம்ல. இப்போ ஏதாச்சும் ஒரு ஈக்குவேஷன் போடுங்க. a + b = 60 னா 45 டிகிரி + b = 60 டிகிரி. b = 60. இந்த 45 கொண்டு போயிடுங்க. -45 b = 15 டிகிரி. புரிஞ்சுங்களா? சோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களோட வேல்யூஸ்ல a வந்து greater than b ஆ இருக்கணும். வந்து பாருங்க a உம் b கம்பேர் பண்ணுங்க. a தான் வந்து b யோட கிரேட்டரா இருக்கு. சோ இதான் உங்களோட ஆன்சர். புரிஞ்சுங்களா? நல்லா பாத்துக்கோங்க. இன்னொரு வாட்டி கிளியரா சொல்றேன். tan a + b = √3, tan a - b = 1/√3. So tan a + b = √3 ஆ? tan a + b = √3 √3 டேபிள்ல பாருங்க. tan ல எங்க வருதுன்னு பாத்தீங்கன்னா tan 60 ல வரும். டேபிள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா தெரியும். tan 60 ல வரும். So tan விட்டுருங்க. கம்பேர் பண்ணீங்கன்னா a + b = 60. So நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா tan a - b = 1/√3. 1/√3 டேபிள்ல tan ஓட ரோல எங்க இருக்குன்னு பாருங்க. பாத்தீங்கன்னா 30 டிகிரில இருக்கும். tan கம்பேர் பண்ணீங்கன்னா உள்ள a - b = 30. ரெண்டுத்தையும் எலிமினேஷன் மெத்தட்ல போடிங்கன்னா a கண்டுபிடிச்சலாம். கண்டுபிடிச்ச a எடுத்து போய் ஏதாச்சும் ஒரு ஈக்குவேஷன் சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா b வரும். ஓகே ஸ்டூடண்ட்ஸ், இதோட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எக்சர்சைஸ் முடிஞ்சது. இதுல என்னென்ன ஹோம்வொர்க் இருக்குன்னு சொல்லிட்டு நான் இப்போ உங்களுக்கு போர்ட்ல எழுதி போடுறேன். ஓகே ஸ்டூடண்ட்ஸ், இப்போ ஹோம்வொர்க் சம்ஸ் உங்க எழுதி போட்டுருக்க பாருங்க. இது ஃபர்ஸ்ட் ஒன்ல வந்து ஃபோர்த் சப்டிவிஷன். சரிங்களா? அதே கான்செப்ட் தான். சேம் ட்ரை பண்ணுங்க. செகண்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா சூஸ் தி கரெக்ட் ஆன்சர் உங்களுக்கு எழுதி போட்டுருக்கேன். ஃபர்ஸ்ட் சம் இதோட சூஸ் இது இந்த क्वेश्चनோட சூஸ் தி கரெக்ட் ஆன்சர் எது கரெக்ட்டா பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் செகண்ட் சம்மோட சூஸ் இது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் தேர்ட் சம்மோட சூஸ் இது. ஃபோர்த் சம்மோட சூஸ் தி கரெக்ட் ஆன்சர் இதான். ஓகேங்களா? இதுல எல்லா ஆப்ஷனும் கரெக்ட்டா டிக் பண்ணிக்கோங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட்
4th சம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது வந்து பாத்தீங்கன்னா அதுவும் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான். அதுவும் நீங்க ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நல்லா ட்ரை பண்ணுங்க. ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு எக்ஸசைஸ். அதே மாதிரி இந்த டேபிள் நான் சொல்லி தந்த கான்செப்டை நல்லா படிங்க. நல்லா 2-3 வாட்டி பிராக்டிஸ் பண்ணுங்க. வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா டேபிள் போட்டுட்டு நம்ம அதை பார்த்து போடக்கூடாது. மைண்ட்லயே இருக்கணும் எல்லாமே. டக்கு டக்குன்னு உங்களுக்கு இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு ஃபாஸ்ட் கிடைக்கும். சரிங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.